அரசியல் சதுரகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு புதிய சிக்கலா? கூட்டணி கட்சிகள் விலகுமா அல்லது இணைந்தே இருக்குமா? புதிய கூட்டணிகள் இணைவதால் இருக்கும் கூட்டணிக்கு என்ன சிக்கல் ஏற்பட போகிறது என்ற பல்வேறு கேள்விகளுக்கு நம்முடைய மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க ஆய்வாளர் துரைகருணா நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் இந்த விவாத அரங்கிற்குள் நுழைவோம். வணக்கம் துரைகருணா சார். இப்போது சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரி கட்சிகள் முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்து இது போன்ற அணுகுமுறைகளை மேற்கொள்ளக்கூடாது, அது அந்த முதலமைச்சர் பதவிக்கான மாண்புக்கு உகந்ததாக இருக்காது என்று இடதுசாரிகள் சிபிஐ சிபிஎம்மும் அவர்கள் இருவரையும் கூறியிருக்கிறார்கள். இதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அமைச்சரவையிலும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். இது இந்த கூட்டணி கட்சிகள் இந்த அரசுக்கான ஆதரவு நீடிப்பதற்கு வழிவகுக்குமா? நீங்கள் இப்போது ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைப்பதற்கான சூழல் இல்லாததுனால அவர்கள் இடதுசாரிகள், ஐயுஎம்எல், விசிக போன்ற கட்சிகளின் ஆதரவோடு இந்த ஆட்சியை அமைத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள், ஐயுஎம்எல், காங்கிரஸ் கட்சி எல்லோருமே அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களை பொறுத்தளவுல பிரச்சனை ஏதும் இருக்காது என்றுதான் கருதுகிறேன். ஆனா இடதுசாரிகள், நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் வெளியில் இருந்துதான் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அரசு ஒரு சரியான திசை வழியில் பயணித்தால், மக்களுக்கு நன்மை செய்தால் அதை பாராட்டுவோம். வேறு மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவர்கள் எடுப்பார்களே ஆனால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தவேகாவை பொறுத்தளவுல தொடக்க முதலே இது நிதியகண்டம் பூர்ணாயுசு அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு அறுதி பெரும்பான்மை என்பது, அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது ஒரு 25 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் வாக்களித்ததால் ஒரு 144 என்கிற எண்ணிக்கையோடு அது ஒரு வலுவானதாக இருந்தது போன்ற ஒரு தோற்றம் இருந்தது. இப்ப அவர்களுமே அவர்கள் நிலைப்பாடை மாற்றி ஒரு 4 எம்எல்ஏக்கள் தவேகாவுக்கு அதிமுகவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இன்னும் 1-2 பேர் வருவதாக சொல்லுகிறார்கள். அப்படி வந்து இடைத்தேர்தல் நடைபெற்று அந்த இடைத்தேர்தலிலே தவேகா வெற்றி பெறுமே என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு ஆபத்து இல்லை. அதுவரையிலும் ஆபத்து தான். இன்னொன்று, ஒரு 6 மாத காலத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. எனவே அதற்குள்ளாக இடைத்தேர்தல் நடைபெற்று இவர்கள் ஒரு 3-4 தொகுதிகளில் வெற்றி பெற்று விட்டால் இந்த இடதுசாரிகள் வெளியே சென்றாலும் கூட இவர்களுக்கு ஆட்சிக்கு ஆபத்தில் என்கிற நிலை ஏற்பட்டுவிடும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேச்சு, இதற்கு முந்தைய முதலமைச்சர்களின் பேச்சு, நீங்கள் நீண்ட காலமாக அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக பார்த்து வருகிறீர்கள். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான பதிலுரையில் முதலமைச்சரின் உரையானது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தொடர்பான ஒரு குட்டி கதை மற்றும் அது போன்ற செய்கை மொழியில் அவர் சில பதில் கொடுத்தது அது கண்டிக்கத்தக்கது என்று விசிக தலைவர் திருமாவளவனும் கண்டித்திருக்கிறார். அதாவது ஒரு முதலமைச்சரை முதல் கூட்டத்தொடரிலேயே அவருடைய பேச்சில் கூட்டணி கட்சிகள் கண்டிப்பது என்பது ஒரு புதிய நெருக்கடியாக அதை பார்க்கலாமா? அதுக்கு அவங்க இதுவரை பதில் எதுவும் கூறலை தவேகா தரப்பில். இதனால் அது ஒரு புதிய நெருக்கடியாக உருவாகி இருக்கிறதோ, அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? திடீர்னு இவ்வளோ கடுமையாக அவங்க பேசுறது? கண்ணன், 1980ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நான் கவனித்து வருகிறேன். நேரடியாக ஒரு செய்தியாளனாக அங்க இருந்து இந்த நடவடிக்கைகளை நான் அவதானித்து வந்தேன். மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா, அம்மையார் ஜானகி அம்மையார், திரு ஓபிஎஸ், திரு எடப்பாடி பழனிசாமி என்று பல முதல்வர்களை சந்திக்கக்கூடிய, அவர்கள் உரை நிகழ்த்தக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நான் பார்த்து வந்திருக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக தான் இருக்கு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், அவருடைய பாணி என்பது ஒரு வித்தியாசமான பாணியாக தான் இருக்கு. அவர் அரசியல்ல ஒரு புதிய அணுகுமுறையை, ஒரு நவீனத்துவத்தை கடைபிடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்க அவருடைய உடல் மொழி, உரை வீச்சு, அதை வெளிப்படுத்துகிற பாங்கு, அது எல்லாமே ஒரு இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும்
பேசாத அல்லது அவர்கள் அணுகாத, அவர்கள் தெரிவிக்காத கருத்துக்கள் பலவற்றை இவர் நேரடியாகவே தெரிவித்தார். அவருடைய சுமார் 1 மணி நேர உரையில கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சன கருத்தை தான் முன்வைத்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். அரசு தொடர்பான விஷயங்கள் பார்க்கிற போது ஒரு 25 நிமிஷம் தான் அது இருந்தது. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகையினாலேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுவரைக்குமான நடைமுறைகளை உடைத்தெறிந்து இவர் ஒரு புதிய திசையில் பயணிக்கிறாரோ, புதிய மரபுகளை விதிகளை உருவாக்கக்கூடிய செயலில் ஈடுபடுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. ஏன்னா நீங்க திரையுலகிலேயே மறைந்த முன்னாள் நடிகர் திலகம், மக்கள் திலகம், ஜெமினி கணேசன் அவங்க காலத்துல பாத்தீங்கன்னா அந்த திரைப்படம் என்பது ஒரு வாழ்வியல் நெறிகளை போதிக்கக்கூடிய ஒரு குடும்ப ரீதியான அந்த திரைப்படங்கள் தான் இருக்கும். அண்மை காலமாக விஜயை தொடர்ந்து இருக்கிற பல்வேறு கதாநாயகர்கள் வர்ற போதே வெட்டுக்கத்தி, வீச்சறிவால், துப்பாக்கி அப்படிதான் வர்றாங்க. அதுதான் இன்றைய இளைய தலைமுறை கெத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவருடைய நீட்சியா அரசியல்லையும் அவருடைய போக்கு என்பது நான் குறிப்பிட்டது மாதிரி ஒரு புதிய சித்தாந்தத்தை, ஒரு புதிய விதியை, ஒரு புதிய பாதையை இவர் சமைத்திருக்கிறாரோ, இதுதான் இவர் இயல்பான நிலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுவரைக்கும் நீங்க தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல்வேறு விதமான நிகழ்வுகள் இருந்திருக்கிறது. ஆட்சி கட்சி எதிர்கட்சிக்கு மாறி மாறி குற்றச்சாட்டுகள் இருக்கும், கருத்து மோதல்கள் இருக்கும். அது தொடக்க காலம் முதலே பேரறிஞர் அண்ணா 67 காலகட்டத்தில் காங்கிரஸ் வெர்சஸ் திமுக இருந்த போதும் சரி, அதை தொடர்ந்து அண்ணா திமுக வெர்சஸ் திமுக இருந்த அந்த காலகட்டங்கள்லயுமே இருக்கும். பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை இருதரப்புமே சொல்லுவாங்க. நேரடியாக நக்கல், நையாண்டு, கேலி, கிண்டல் அந்த மாதிரியான தொனி திரு விஜயனுடைய பேச்சில் இருந்ததுனாலதான் இடதுசாரிகளும் பிசிக போன்றவர்களும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இதை விமர்சிக்க வேண்டிய நிலை உருவாகிவிட்டது. அவங்க தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க, நான் சொன்னது மாதிரி எல்லோரும் மாதிரியும் எல்லோரு வழியிலுமே நாங்க வரல, நாங்க ஒரு புதிய சித்தாந்தத்தின் அடிப்படையில புதிய பாதையில் பயணிக்கிறோம். எங்க முதலமைச்சருடைய ஸ்டைலே இதுதான்.